பச்சை மாங்காய் நல்லா சுத்தம் பண்ணி தோல் சீவின கேரட் துருவின துருவல் 300 கிராம் எடுத்துருக்கோம். அதை குக்கரில் சேர்த்துட்டு அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி, அது 1 கப் அளவுக்கு இருக்கும். அதோட கொஞ்சம் பிளாக் சால்ட்டு, கொஞ்சம் வறுத்த ஜீரகத்தூள் போட்டுட்டு தண்ணி ஊற்றிடுறோம். அது 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றியிருக்கோம். போட்டுட்டு 2 அல்லது 3 விசில் விட்டு அதை எடுத்துக்கிறோம். ப்ரெஷர் இறங்கினோன்னு ஓப்பன் பண்ணுறோம். தண்ணியை வடிகட்டிடணும். வடிகட்டி ஆறட்டும். ஆறுனா தான் அதை நம்ம மிக்சிலேயோ இல்லை ஃபுட் ப்ராசஸர்லேயோ அடிக்க முடியும். அதனால் நம்ம முதல்ல வடிகட்டிக்கிறலாம். தண்ணி இருந்துச்சுன்னா மிக்சியில் அடிக்கும். அதுக்காக இப்போ நம்ம மீதி இருக்கிறத நல்லா ஒரு பாத்திரத்தில் வச்சு அடித்து அந்த தண்ணியோடய சேர்த்துட்டோம். 1 கப் அளவுக்கு சுகர், இல்லைன்னா அந்த மாங்காயோட புளிப்புக்கு தகுந்தாப்பில் சுகர் சேர்த்துருக்கோம். சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா கிண்டி விட்டுறோம். இதை இப்படியே வச்சுக்கலாம். இல்லை கலர் வேணும்னா கொஞ்சமாக பச்சை கலர் நான் சேர்த்துருக்கேன் வீடியோவுக்காக. இல்லைன்னா கலர் சேர்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா கலந்துட்டோம். கலந்ததுக்கப்புறமேல நம்ம அடுப்பில் வச்சு நல்லா கிண்டுறோம். கொஞ்சம் கெட்டி ஆகணும். நல்லா ஒரு கொதித்து வந்த உடனே இதை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். மேலே சுகருடைய அழுக்கு வரும். அதை வடிகட்டி எடுத்துட்டோம். ஒரு 1/4 டம்ளர் இந்த ஜூஸோட ஐஸ் போட்டு தண்ணி ஊற்றி குடித்தோன்னா ரெஃப்ரெஷிங்கான பச்சை மாங்காய் ஜூஸ் ரெடி.